ஜெஃப்ரி பாய்ஸ் டீம் கூட நடுராத்திரி செஞ்ச ஒரு சம்பவத்தினால அவனை இப்ப சோசியல் மீடியால வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் பேரை ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் இந்த வாரம் விஜய் சேதுபதி கூட இதை கேட்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சிட்டு மிட் நைட்ல பாய்ஸ் டீமுக்குள்ள எல்லாரும் ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா வாய்ஸை எடுத்து பேசி அவங்கள மாதிரியே மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால என்ன, சௌந்தர்யா ஜெஃப்ரியோட ஃப்ரெண்டு தானே, அவங்க ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசுறாங்க, இதனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, சௌந்தர்யா சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்ட்டு. அதுக்கு அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ்லேயே பாடி அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாய்ஸ் இருக்கிறதுனால ஸ்கூல்ல பல பேரால புள்ளி பண்ணப்பட்டேன், கலாய்க்கப்பட்டேன், அதனால நான் பயங்கரமா ஃபீல் பண்ணேன், ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன் அப்படின்ட்டு அழுதுட்டு கூட சொன்னாங்க. இதுக்கு அங்க இருக்க எல்லாருமே கைத்தட்டி, ஏன் முத்து கூட இந்த மாதிரி ஒருத்தவங்க வாய்ஸ் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, அதை வச்சு நீங்க உடச்சு வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதை அப்படியே ஜெஃப்ரி கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இதை அப்படியே இங்க மோக் பண்றான். அந்த பாட்டை பாடிக்கிட்டு அதே வாய்ஸ்ல பாடிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் பாய்ஸ் பார்த்து சிரிக்கிறாங்க. உள்ளுக்கு அன்சிதாவும் இருக்காங்க, பக்கத்துல சாச்சனாவும் இருக்காங்க. இருந்து இதை பார்த்து கைத்தட்டி என்கரேஜ் பண்றாங்க. ஏண்டா ஒருத்தன் ஒரு டிஃபெக்டிவ் வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி கலாய்ப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதோட சேர்ந்து விஜய் விஷாலும் தீபக்கும் ஒன்று பண்றாங்க. விஜய் விஷால் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த பாட்டு பாடும்போது ஜாக்லின் சௌந்தர்யா ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆறுதல் பண்ணி அவங்கள மாதிரியே யார் மாதிரியே ஜாக்லின் மாதிரியே மோக் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, என்னது பம்ப், அதாவது பெட்டெக்ஸ் தூக்கிட்டு நடக்க, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏன் தீபக் சார் இதுதான் உங்க மேனரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அது மட்டும் இல்லாம விஜய் விஷால் ரயான் மாதிரி ஆக்ட் பண்ணி கேட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சௌந்தர்யா கூட தான் ரயான் சுத்திக்கிட்டு இருக்கான், இதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ்ல அவன் 3rd பிளேஸ் கொடுத்து பிரான்ஸ் மெடல் கொடுத்தாங்க அப்படின்ட்டு விஜய் விஷால் தனக்குள்ள வன்மத்தை ஃபன்னா சொல்றேங்கிற பேர்ல ரயானே மோக் பண்ணிக்கிருந்தாங்க. இந்த ரயானும் சௌந்தர்யாவும் ஒன்னா சுத்துறது விஜய் விஷாலுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னம்னா, அது டைரக்டாவே நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னம்னா, ரெண்டு பேரும் ட்வின் பிரதர்ஸ் மாதிரி எப்ப பார்த்தாலும் கை கொடுத்துக்கிட்டே அலையறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதாவது ரயானும் சௌந்தர்யாவும். இதுக்கப்புறம் ஜெஃப்ரி நீங்க வேணா நினைக்கலாம், என்ன அவன் ஃப்ரெண்ட் அவன் கலாய்க்கிறான், இதனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, ஃப்ரெண்டை அவங்களுக்கு முன்னாடியே கலாச்சா அது வேற. ஆனால் அவங்க இல்லாதப்ப அவங்க செஞ்ச சில விஷயங்களை எடுத்து இன்னொருத்தவங்களோட ஃபன் பண்ணுறது கண்டிப்பாக அது ஒரு தப்பான செயல் தான். இப்படி ஏதோ மெச்சூர் இல்லாமல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட இருந்த எல்லா பாய்ஸுமே, எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே இதுக்கு ஃபன் பண்ணி சிரிச்சாங்க. அது ரஞ்சித் சார்லேருந்து முத்து வரைக்கும் எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்கிறேன் நான். சோசியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் இதை விஜய் சேதுபதி இந்த வீக் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்ட்டு விஜய் சேதுபதியை டேக் பண்ணிட்டு வேற வராங்க அந்த வீடியோவை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.